ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் இன்றைக்கி நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே வேதபுரி மாமாவை பற்றி நிறைய தெரியும். நிறைய சம்பவங்கள் வேதபுரி மாமாவை தொடர்பான அனுபவங்களாக நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். இந்த வேதபுரி மாமா பார்த்தோம் அப்படின்னா பிரம்மஸ்ரீ வேதபுரி மாமா அப்படின்னு அவருக்கு பிரம்மஸ்ரீ சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறத பெரியவா சொல்லியிருக்கார் ஒரு தடவை. ரொம்ப சாதாரணமான குடும்பத்திலேருந்து வந்தவ வேதபுரி மாமா. அவரோட சொந்த ஊர் எதுனா எஸ்ஐயனூர். ஆற்காடு இந்த பக்கமாக இருக்க பற்றியில் எஸ்ஐயனூர் அதுதான் அவருடைய சொந்த ஊர். அந்த எஸ்ஐயனூரில் தான் பிறந்து வளர்ந்த வேதபுரி மாமா. மகாபிரிவா ஒரு சாதுர்மாசிய விரதத்துக்கு எஸ்ஐயனூரில் கேம்ப் இருக்கிறப்ப இந்த வேதபுரிங்கிற சிறுவன் பெரியவாளுக்கு பூஜைக்கு தேவையான வெல்வம் புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்து பெரியவா கிட்ட கொடுக்கறது வழக்கு. அப்போ பெரியவா ஒரு நாள் வேதபுரிங்கிற சிறுவனை பார்த்துட்டு, நீ என் கூட வரியா, மடத்துக்கு வரியா, கைங்கரியம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டு, அது பெரிய கதை, அது நான் சொல்லியிருக்கேன். அது அப்படி கேட்டு பெரியவா கூட வந்துட்டேன். பெரியவா கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யாத்திரை, எங்கெங்கே போனாலும் பெரியவா கூட தான் போயிட்டுருக்கேன். வேதபுரி மாமா ஒரு தடவை பெரியவா கூட காஞ்சி மடத்தில் இருக்கேன். பெரியவாளை சுற்றி தொண்டர்கள் எப்போவுமே இருந்துட்டுருப்பார். யாருக்கு எப்போ என்ன வேலை அசைனா இருந்து சொல்ல முடியாது. யாருக்கு எப்படிப்பட்ட வேலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாம் தயாராக இருக்கணும். ஃபயர் சர்வீஸ்லாம் பார்த்துன்னா எல்லா ஊர்லேயும் இருக்கும், ரெடியாக இருக்கும், வண்டி ரெடியாக இருக்கும், தண்ணியெல்லாம் ஃபில்லப் பண்ணி வச்சுருப்பார். இந்த ஃபயர் சர்வீஸில் இருக்க ஒரு 2 பேர் கீழே நடந்துகிட்டே இருப்பார். ஃபோன் அடிச்சது தகவல் இருந்ததுன்னா உடனே வண்டி எடுத்துன்னு வரணும். தயாராக இருக்கணும் அந்த அளவுக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா பெரியவாட்ட இருக்கிற தொண்டர்கள்லாம், கைங்கரியதாரர்கள்லாம் பெரியவாளுக்கு என்னென்ன வேணுமோ, எது செய்யணுமோ, எந்த நேரத்தில் என்னவோ எல்லாம் கரெக்டாக விடாமல் பண்ணிகிட்டே இருப்பார். கரெக்டாக இருந்துட்டுருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவா கிட்ட இன்னைக்கு வேதபுரி மாமா இருக்க காஞ்சிபுரத்தில். திடீர்னு பெரியவா வேதபுரி மாமாவை கூப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்துட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. பெரியவா அவர்கிட்ட கேட்குற, வேதபுரி எஸ்ஐயனூரில் ஒரு சொந்த ஒரு எஸ்ஐயோர் சொன்னேன், உன்னோட வீடு சொந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த சொந்த வீடு இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப நாளாக நீயும் போகலை, பராமரிக்கலை, வீட்டில் யாருமே இல்லை, அப்பெல்லாம் காலகதி ஆகிட்டான். பெரியவா சொல்கிற, நீ வீட்டுக்கும் போகலை, இந்த வீடு எப்படி இருக்கணும் உனக்கு தெரிஞ்சுக்கல, தகவல் இல்லை, ஏதானு தெரியுமா, போனியா வந்தியா, யாரான்னு சொன்னாலும் அந்த வீடெலாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க. பெரியவா எங்கே ஆரம்பித்து எங்கே வருவார் வேதபுரி மாமாவுக்கு தெரியும். அதனால் பேசாமல் இருக்க, பதில் சொல்லாமல் இருக்க. அப்போ பெரியவா திரும்ப கேட்கிற வேதபுரி மாகிட்ட. ஆனால் அப்பவும் ஏதோ ஏதோ பேசி மழுப்பிடுறார், சொல்லலை. ஏன் வேதபுரி மாமா பெரியவா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை அப்படின்னா, ஏதானு சொன்னா அந்த வீட்டை உடனே ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து யாருன்னா ஆள் அனுப்புவார். அது வேதபுரி மாமாவுக்கு பிடிக்கல. வேதபுரி மாமா எப்படி வாழ்ந்தார்னா, மகா பெரியவாங்கிற ஒரு மகான் கிட்ட இருக்கும், இவரை வச்சுட்டு நம்ம ஏதான ஒரு ஆதாயத்தை சம்பாதிக்கணும், ஒரு காரியத்தை முடிச்சுக்கணும் அப்படின்னு யாருமே கிடையாது.
பெரியவா கிட்ட இருந்த யாருமே கிடையாது. இப்போல்லாம் பார்த்தல அப்படின்னா ஏதான ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கும் அப்படின்னா அந்த வண்டியிலலாம் எழுதி வச்சுருவா. ஸோ ஐஎம் ஐஎம் இன்னார், நான் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். ஏன்னா எங்கேயானு ஏதாவது போலீஸ்கார யாருன்னு பிடிச்சாலுன்னா அதை காமிச்சிடுவேன். பற்றில எங்கே இருக்க பற்றில பெரியவாட்ட கைங்கரியப்பட்டது சாதாரணம் இல்லை. அந்த மகான்கிட்ட கைங்கரியம் பண்ணவர் அப்படின்னா அவர் வெளியில் போய் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஒரு திருப்பதி போகணுமா, டிக்கெட் இல்லையா, திருப்பதி நான் போகிறேன், நான் வந்து பெரியவா கிட்ட இருக்கேன் சொல்லலாம். எவ்வளோ சலுகைகள் அவருக்கு கிடைக்கலாம். ஆனால் எந்த ஒரு காலத்திலும் சலுகைகளை அவர் பயன்படுத்துறதில்லை. இப்போ என்ன பையன்னா பெரியவா ஆரம்பிக்கிறார், உன் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னா அந்த வீட்டை வந்து சரி பண்ண போகிறார். அந்த வீட்டை ரொம்ப வேபாரிஸ் ஆகிடுத்து, ரொம்ப பழசாகிடுத்து, அந்த வீட்டில் ஏதாவது செய்யணும்னு பெரியவா பிளான் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு பேசாமல் இருக்கார். ஏதாவது வாயை திறந்தது, ஆமாம் பெரியவா ரொம்ப நாளாச்சு, போய் நாளாச்சு, வீடு ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படியே சரி பண்ணுவோம் அப்படின்ப. அதுக்காக தான் பேசாமலே இருக்க. பேசாமல் இருக்கிறத பார்த்தோன்னே பெரியவா நம்ம அடுத்து மடத்தில் இருக்கிற ஒரு தொண்டரை கூப்பிட்ற. அந்த தொண்டர் மகாபெரியவா பக்கத்தில் வந்து நிற்கிற பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணிட்டு கேட்கிற, ஏண்டா நான் சொன்னேனே அதுக்கு பதிலே இல்லையே, வெதபுரம் திரும்ப கேட்குறேன். அப்பவும் பதில் இல்லை வெதபுரம். அப்போ என்ன திரும்ப பண்ணுறாராம் பெரியவா, மடத்து சிப்பந்தி ஒருத்தரை கைங்கறி மன்றவரை கூப்பிட்டுட்டு இன்ஜினியர் கோபாலையரை கூப்பிட்டு வா அப்படிங்கிற. கோபாலையர் இங்கே இருக்க, இன்றைக்கி வந்து கேர்ஃபுல் இருக்கு. கோபாலையர் இன்ஜினியர், மடத்து சம்பந்தமான சில கட்டுமானங்கள் எதானே இன்ஜினியர் கோபால் தான் எல்லோரும் பார்ப்பேன். அவரை நான் கூட்டிட்டு வா அப்படின்னார். ஒரு சிப்பந்தி போய் அவரை கூட்டிட்டு வர. இன்ஜினியர் கோபாலையர் வந்துட்டு பெரியவா கிட்ட வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா கூப்பிட்டு எல்லாமே என்ன பண்ணணும் அப்படிங்கிற. அப்போ பெரியவா எஸ்ஐயனு விஷயத்தை சொல்லி அங்கே இவரோட வீடு இருக்குது, யார் வேதபுரி மாமாவோட வீடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு, நீ உடனே அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் என்ன வேலை செய்யணும் என்ன பண்ணணுங்கிறத பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற. அவ்வளோதான். உடனே உத்தரவு பெரியவா நான் கிளம்புறேன் அப்படின்னு வேதபுரி மாமா அவரையும் பார்த்துட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு அங்கேருந்து புறப்படுகிறார் இன்ஜினியர் கோபாலையர். இதன் தொடர்ச்சியை நாளை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.